ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்றத இன்னும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. ஆனா சீக்கிரமாயிடு. நீ எடுக்க போற முடிவுல தான் உன் பொண்ணோட எதிர்காலமும் உன் நிம்மதியும் கௌரவமும் அடங்கியிருக்கு. நல்ல முடிவாயிடு. என்ன மேடம், அந்த பொண்ணு கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா? இப்பதானே கொளுத்தி போட்டுட்டு வந்திருக்கேன். தீ கொழுந்தாகி கொந்தளிச்சு வெடிக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாம வெயிட் பண்ணலாம் மேடம். ஆனா அது வரைக்கும் உங்க அம்மா பெட்டிஷன் போடாம வெயிட் பண்ண மாட்டாங்களே. அந்த ரகுவ பங்களாதேஷ் அனுப்ப துப்பு இல்லாம தப்பிக்க விட்டுட்டு இப்ப வந்து வாய்க்கிழிய பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா பிரச்சனையும் உங்களாலதான் கருணாகரன். ஆனந்தி, வாங்கிதான் ஆகணுமா? வாங்கிட்டே ஆகணும், வாங்க. அண்ணே, சொல்லுமா. ஆம்பளைங்க கட்டுற மாதிரி வாட்ச் இருக்குதா? இருக்கு. நல்லதா காட்டுங்கண்ணே. கண்டிப்பாமா. ஆனந்தி, பாருங்க. நீ எதுக்கு இப்ப வாட்ச் அல்ல? வாட்சை எங்கேயோ தொலைச்சு போட்டு வந்துட்டு வெறுங்கையோட 4 இடத்துக்கு போறது வரதெல்லாம் நல்லாவா இருக்கு? நானா தொலைப்பேன் ஆனந்தி. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அதை பிச்சுட்டாங்க. சரி, ரிப்பேர் பண்ணிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சிருச்சுல்ல, அதே புது வாட்ச் வாங்குறோம். அண்ணே, சொல்லுமா. இதெல்லாம் நல்ல வாட்சுங்களா? எல்லாம் நல்ல வாட்ச் தான்மா. இதெல்லாம் காஸ்ட்லியான வாட்ச்மா. இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி. ஏங்க, நீங்க நல்ல வாட்சா பாத்து எடுங்க. ஆனந்தி, விலை கம்மியாவே எடுத்துக்கலாம். உங்களை விலையெல்லாம் யாரு பாக்க சொன்னா? எது பிடிச்சிருக்குதுன்னு மட்டும் பாருங்க. இல்ல ஆனந்தி, நீங்க சொன்னா கேட்க மாட்டிய. இருங்க, நானே எடுக்கிறேன். அண்ணே, அந்த வாட்ச் எடுங்க. இந்த வாட்சாமா? இந்தாமா. இது உங்க கைக்கு நல்லா இருக்கும். கைய நீட்டுங்க. ஆனந்தி, நீட்டுங்கன்னு சொல்றேன்ல. கைய நீட்டுங்க. பாத்தீங்களா? கைக்கு அம்சமா இருக்குது. அண்ணே, இந்த வாட்ச் 80 ரூபானே. 1500 ரூபாமா அது? 1500? ஆமாமா, இது நல்ல வாட்ச்மா. பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன். நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். அண்ணே, 1500 ரூபாய் தர முடியாது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிமா, ஒரு 1400 ரூபா கொடுங்க. 1400? அண்ணே, நாங்க எங்க கம்பெனில மொத்தம் 300 பேர் வேலை பாக்குறோம். அவங்க எல்லாம் பொங்கல் போனஸா எங்க முதலாளி கிட்ட ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன்னு வைங்களேன், ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த வாட்சையே வாங்கி கொடுப்பாங்க. 300 வாட்ச் உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். ஒரு 750 ரூபாய்க்கு கொடுங்க. இன்னைக்கே எங்க ஓனர் கிட்ட பேசி 300 வாட்ச் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். என்ன சொல்றீங்க? எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க? டிஜிசி கம்பெனி. ஓ, டிஜிசி கம்பெனியா? அந்த கம்பெனியை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இவர்தான் அந்த கம்பெனி சூப்பர்வைசர். இவருக்கு கீழே மட்டுமே 30 பேர் வேலை பாக்குறாங்க. அப்படியா? இவர் பேச்சையே மீற மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் 30 வாட்சாவது வியாபாரம் ஆகும், பாத்துக்கோங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால 1000 ரூபாய் கொடுங்க. வாய்ப்பே இல்லனே. 750 ரூபாய்க்கு தரதா இருந்தா நாங்க போய் கம்பெனில பேசுறோம். சரிமா, 750 கொடுங்க, பண்ணிக்கலாம்.